ஐயா, இந்த பசுமாடு உங்களுடையதா? ஆமா சாமி, என்னோடதுதான். நாங்க உயிர் வாழ்றதே இந்த ஒரு பசுமாட்டால தான். இதோட பாலை குடுத்துட்டு தான் மத்த உணவை வாங்கிக்கிறோம். இதுல பெரிய வருமானம் இல்லைனாலும் எங்க குடும்பத்தை இதுதான் காப்பாத்துது. சரி, அப்ப நாங்க வர்றோம். இன்றிரவு இந்த பசுவை யாருக்கும் தெரியாமல் நம்முடன் அழைத்து செல்வோம். சீடனுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் குரு சொல்வதை செய்கிறான். குற்ற உணர்ச்சியில் இருந்த சீடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை பார்க்க வருகிறான். ஆச்சரியத்தில் திகைத்து நிற்கிறான். அந்த இடமா இது? நீங்களா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்க குரு வரலையா? நீங்க போன அடுத்த நாளே எங்க பசு காணாம போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்பதான் எங்க கிட்ட இருந்த நிலமும் உழைப்பும் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு பல மடங்கு செழிப்பா வாழ்றோம். சில நேரங்கள்ல நாம எதை அதிகமா நம்பி இருக்கோமோ அது நம்ம முன்னேற்றத்திற்கு தடையாக கூட இருக்கலாம்.